நம்முடைய அரசானது இந்த மழையின் போது பாதிக்கப்பட்ட நம்முடைய மக்களுக்கு நிவாரண உதவியாக அனைத்து உணவு பங்கீட்டு அட்டைதாரர்களுக்கு 5000 ரூபாய் வழங்குவது என முடிவு செய்திருக்கிறது. உணவு பங்கீட்டு அட்டைக்கு ரேஷன் கார்டு ஒன்றிற்கு 5000 ரூபாய். நம்முடைய பூச்சி இந்த மழையில பயிர் சேதம் முழு காரைக்கால், பாண்டிச்சேரி, ஏனம் ஆகிய பகுதியில் உள்ள 10,000 ஹெக்டேர் நிலப்பரப்பில் உள்ள பயிர்கள் மிகவும் மோசமான நிலையில் பாதிக்கப்பட்டிருக்கின்றது, சேதமாகி இருக்கின்றது மழையினால். அதற்கு ஹெக்டேர் ஒன்றிற்கு 30,000 ரூபாய் வழங்குவது என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹெக்டேர் ஒன்றிற்கு 30,000 ரூபாய் வழங்குவது என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. சுமார் 10,000 ஹெக்டேர் நிலங்கள். அதே மாதிரி மாடு, கிடாரி கன்று இவை ஒரு 4 மாடு இறந்திருக்கின்றது. அதற்கு ஒரு மாட்டிற்கு 40,000 ரூபாய் கொடுக்கப்படும். அதே மாதிரி கிடாரி கன்றுகள் 16 கிடாரி கன்றுகள் இறந்திருக்கு, அதுக்கு 20,000 ரூபாய் வழங்கப்படும் கிடாரி கன்றுகளுக்கு. படகு சேதமடைந்து படகு மூழ்கி என்ஜின் கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்குது. ஒரு 50 படகுகள் கணக்கிடப்பட்டிருக்கின்றது. அதுக்கு அதனை பழுது நீக்கி ஓட்டுவதற்கு 10,000 ரூபாய் நம்முடைய மீனவ மக்களுக்கு வழங்கப்படும். கூரை வீடு நம்ம சேதமடைஞ்சிருக்கு. இதுவரை 15 கூரை வீடு சேதமடைஞ்சிருக்குது. ஒரு கூரை வீட்டுக்கு கட்டிக்கொள்வதற்கு 20,000 ரூபாய் வழங்கப்படும். அந்த பார்ட்டி டேமேஜ் சொல்லுவாங்க, சின்ன சின்ன பழுது, அது மாதிரி ஒரு 10 வீடுகள் கணக்கிடப்பட்டிருக்கின்றது. அவர்களுக்கு 10,000 ரூபாய் ஒரு வீட்டிற்கு 10,000 என்று வழங்கப்படும். மேலும் நம்முடைய இந்த இப்போ தற்சமயம் துறை அனைத்தும் நம்முடைய நோனாங்குப்பம், அந்த எடையார்பாளையம், நாணமேடு ஆகிய பகுதிகளில் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். இப்போ இந்த வெள்ள பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த நம்ம சாத்தனூர் அணையிலிருந்து நீர் திறக்கப்பட்டிருக்கின்றது. அது தென்மென்னை ஆற்று மூலமாக நம்முடைய பாகூர் பகுதியில் சேதம், உள்ளே தண்ணீர் போகின்ற ஒரு நிலை இருந்து கொண்டிருக்கின்றது. அதே மாதிரி நம்முடைய வீடூர் அணை திறக்கப்பட்டதுனால வில்லியனூர், ஆரியாபாளையம், இங்கே நம்முடைய நோனாங்குப்பம், நாணமேடு, இளையர்பாளையம் பல பகுதிகளில் அந்த கரை ஓரத்தில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது. அங்கே உள்ள மக்கள் பாதுகாப்பு இடங்களில் தங்க வைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு பள்ளிகள் எல்லாம் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றால் உணவுகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது.